சில மனிதர்களை பார்க்கும்போது அ, உங்களுக்கு எப்போவாவது ஆச்சரியமா இருந்திருக்கா? அதாவது அவங்க தொடுறது எல்லாமே பொன்னா மாறும். ஆமா, கண்டிப்பா. அவங்க ஒரு சாதாரண தொழில தொடங்குனா கூட அது சீக்கிரமாவே ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமா உருவெடுக்கும். கரெக்ட். அவங்க எங்கு சென்றாலும் இயற்கையா அவங்களுக்கு ஒரு சிவப்பு கம்பளம் விரிப்பது போல தோணும். இது வெறுமனே அவங்களோட கடின உழைப்பு மட்டும்தானா? இல்ல கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு மாபெரும் சக்தி அவங்கள பின்னால இருந்து உந்தி தள்ளுதான்னு ஒரு கேள்வி நமக்கு வரும். அந்த வெற்றிய பார்க்கும்போது ஒருவிதமான மாயாஜாலம் போலத்தான் நமக்கு தோணும். ஆனா பாரம்பரிய ஜோதிட சாஸ்திரம் இத ஒரு மாயாஜாலம்னு சொல்றது கிடையாது. இத மிக துல்லியமான ஒரு கணித விதின்னு சொல்லுது. ஓஹோ, கணித விதியா? ஆமா, ஒரு மனிதனோட பிறப்பு கட்டத்துல சில கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட கோணத்துல இணையும் போது அந்த மனிதனோட வாழ்க்கைய ஒரு மாஸ்டர் பீஸா மாறிடுது. அந்த மாஸ்டர் பீஸ்க்கு ஜோதிடம் வச்சிருக்கிற பெயர் தான் புஷ்கல யோகம். எப்பொழுதும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள துடிக்கும் உங்களுக்கான பிரத்யேகமான ஆழமான அலசல் இது. நிச்சயமா. இன்னைக்கு நாம இந்த புஷ்கல யோகத்தோட ரகசியங்களை தான் ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். இது ஏதோ பணத்தை மட்டும் மழையா பொழியும் ஒரு மேஜிக் கிடையாது. ஒரு மனிதன சமுதாயத்துல மண்ணுலகில் வாழும் தேவன் அப்படிங்கிற நிலைக்கு உயர்த்தும் இந்த அமைப்பு எப்படி வேலை செய்யுது? அது மட்டும் இல்லாம இது எப்படி ஒரு மனிதனோட பொருளாதாரத்தையும் ஆன்மீகத்தையும் ஏன் அடுத்த பிறவியை கூட தீர்மானிக்குது அப்படிங்கிறது தான் நமது இன்றைய முக்கிய தேடல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் காஷ்யப பி ராம்குமார், உங்கள் வாழ்வியலுக்கான வழிகாட்டி ஜோதிடர். இது நம்ம டிவைன் வேதா சேனல். சரி, இந்த யோகம் என்னென்ன பலன்களை தரும்னு பாக்குறதுக்கு முன்னாடி இது எப்படி உருவாகுது அப்படிங்கிற அடிப்படை விதியை புரிஞ்சுக்குவோம். ஜோதிடத்துல ஆயிரக்கணக்கான யோகங்கள் இருந்தாலும் ஒரு மனிதனோட அகமும் புறமும், அதாவது உடலும் மனதும் ஒரு சேர முழுமையடையும் ஒரு அபூர்வமான அமைப்பு தான் இந்த புஷ்கல யோகம். அகமும் புறமும் முழுமையடையுது அப்படிங்கிறது நல்லா இருக்கு. ஆனா ஒரு ஜாதக கட்டத்துல இது எப்படிங்க சாத்தியமாகுது? எந்த கிரகங்கள் எந்த இடத்துல அமர்ந்தா இந்த முழுமை அப்படிங்கிற நிலை ஒருவருக்கு கிடைக்கும்? இதுல மிக முக்கியமான 2 தூண்கள் இருக்கு. ஒன்னு லக்னாதிபதி, மற்றொன்று ராசி அதிபதி. லக்னம் அப்படிங்கிறது ஒரு மனிதனோட உடல், அவனோட செயல்பாடு, ஆயுள் மற்றும் சமூகத்துல அவனோட வெளிப்பாடு ஆகியவற்றை குறிக்குது. சுருக்கமா சொல்லணும்னா லக்னாதிபதி தான் உங்களை இயக்குபவர். ராசி அப்படிங்கிறது சந்திரன் அமர்ந்திருக்கும் இடம். சந்திரன் மனதிற்கு காரகன். அதனால ராசி அதிபதி அப்படிங்கிறது ஒரு மனிதனோட சிந்தனை ஓட்டம், அவனோட உணர்வுகள் மற்றும் மன உறுதியை குறிக்குது. உடலும் மனதும் சேர்ந்தது தானே மனிதன். ஒரு மனிதனுக்கு உடல் உழைக்க தயாரா இருக்கலாம், ஆனா மனம் சோர்ந்து போயிருந்தா அவனால் எதையும் சாதிக்க முடியாது இல்லையா? ஆமா ஆமா. அதே போல மனம் 1000 திட்டங்களை போட்டாலும் அதை செயல்படுத்தும் உடல் பலமோ களசூழ்நிலையோ இல்லைனா அந்த திட்டங்கள் வெறும் காகிதத்திலே தங்கிடும். அப்போ புஷ்கல யோகம் உருவாகணும்னா, அதாவது லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் ஒன்னா இணையணும். எக்ஸாக்ட்லி, அதுதான் ரூல். ஆனா அவங்க ஜாதகத்துல எங்க வேணாலும் இணைஞ்சு விடக்கூடாது. அவங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல அமரணும்னு ஜோதிட விதிகள் ரொம்ப தெளிவா சொல்லுது. ஓஹோ, அந்த குறிப்பிட்ட இடம் எது? அவங்க லக்னத்திற்கோ அல்லது சந்திரனுக்கோ கேந்திர ஸ்தானங்கள்ல அமரணும். கேந்திரங்கள் அப்படிங்கிறது 1, 4, 7, 10 ஆகிய இடங்கள். ஜோதிடத்துல இந்த கேந்திரஸ்தானங்கள் அப்படிங்கிறது ஆக்ஷன் பிளாக்குகள், அதாவது செயல் மற்றும் நிர்வாகத்தை குறிக்கும் இடங்கள். புரியுது. 1ஆம் இடம் அப்படிங்கிறது தனித்தன்மை, 4ஆம் இடம் சுகம் மற்றும் சொத்து, 7ஆம் இடம் சமூகம் மற்றும் கூட்டாளி, 10ஆம் இடம் கர்மஸ்தானம் அல்லது தொழில். இந்த முக்கியமான இடங்கள்ல உடலும் மனதும் இணையும் போது அது வெறுமனே ஒரு யோகமா இல்லாம அபரிமிதமான செயல்படும் ஆற்றலா வெடிக்குது. வாவ். கேந்திரஸ்தானங்கள்ல அமர வேண்டிய இவங்க எந்த காரணத்தை கொண்டும் 6, 8, 12 ஆகிய மறைவு ஸ்தானங்கள்ல இணையக்கூடாது. ஓ, மறைவு ஸ்தானங்களா? ஆமா, மறைவு ஸ்தானங்கள் அப்படிங்கிறது 6ஆம் இடம் நோய், கடன், எதிரி, 8ஆம் இடம் அவமானம், திடீர் இழப்பு, 12ஆம் இடம் விரயம், தனிமை. லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் எவ்வளவு பலசாலியா இருந்தாலும் அவங்க இந்த மறைவு ஸ்தானங்கள்ல விழுந்துட்டா அவங்களால சுதந்திரமா செயல்பட முடியாது. ஓஹோ. ஒரு மனிதனுக்கு மிகச்சிறந்த ஐடியாக்கள் இருக்கும், அதை செயல்படுத்தும் ஆசையும் இருக்கும். ஆனா ஏதோ ஒரு நோய் அல்லது கடன் அவனை முடக்கி போட்டுடும். இதனாலதான் கேந்திரஸ்தானங்கள் அவ்வளோ முக்கியத்துவம் பெறுது. இந்த லக்னாதிபதி ராசி அதிபதி கூட்டணியோடு குரு அல்லது வளர்பிறை சந்திரன் போன்ற ஒரு பலமான சுப கிரகத்தின் பார்வை கிடைத்தா அது மகா புஷ்கல யோகமா மாறும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, சுப கிரகங்களோட பார்வை அப்படிங்கிறது இங்கே ஒரு ஃபில்டர் போல செயல்படுது.
அதிகாரம் கையில வரும்போது அது தவறாக பயன்படுத்தப்பட நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா குரு போன்ற ஒரு சுபகிரகத்தின் பார்வை படும்போது அந்த அதிகாரமும் வலிமையும் தர்மத்தின் வழியில நேர்மையான பாதையில செல்வது உறுதி செய்யப்படுது. மனமும் உடலும் செயல்ஸ்தானங்கள்ல இணையும் இந்த அமைப்பு ஒரு மனிதனோட வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாயங்களை செய்யும்னு பார்த்தா ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். ஆமா, இந்த யோகம் உள்ளவங்க ஒருபோதும் சாதாரணமான வாழ்க்கைய வாழ்வதில்லை என்பது மட்டும் நல்லா புரியுது. இவங்க இயல்பாகவே சிறந்த நிர்வாகிகளாகவும் பலருக்கு வேலை கொடுக்கும் முதலாளிகளாகவும் இருப்பாங்கன்னு பாரம்பரிய நூல்கள் கூறுது. உடலும் மனதும் ஒத்திசைவா இருக்கிறதால முடிவெடுப்பதுல ஒரு தீர்க்கம் இருக்கும் இல்லையா? கண்டிப்பா அது அவங்கள இயல்பாகவே தலைமை பண்பிற்கு அழைச்சிட்டு போகுது. இவங்க எந்த ஒரு கூட்டத்துல எழுந்தாலும் மத்தவங்க இவங்களை தேடிச் சென்று ஆலோசனை கேட்கும் ஒரு ஈர்ப்பு இவங்க கிட்ட இருக்கும். அரசாங்கம் அல்லது பெரிய நிறுவனங்கள்ல மிகவும் கௌரவமான பதவிகள் இவங்களை தேடி வரும். இத ஐஸ்வர்யம் அப்படின்னு ஜோதிடம் குறிப்பிடுது. வற்றாத செல்வம், சொத்து சேர்க்க எல்லாமே இந்த மன உடல் ஒருங்கிணைப்போட இயல்பான பக்க விளைவுகள். இது மட்டும் இல்ல, இவங்களுடைய தோற்றமும் ஆளுமையும் கூட மத்தவங்கள ஈர்க்கும் விதமா இருக்கும். ஜோதிட ரீதியா இதுக்கு வஸ்திர ஆபரண யோகம் அப்படின்னு பேர். உயர்ந்த ரக ஆடைகள், நவரத்ன ஆபரணங்கள் சேர்க்க இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு இங்கே தெரியுது. அதாவது அதிக செல்வமும் அதிகாரமும் வந்தா மனிதர்களுக்கு கர்வம் வருவது இயற்கை. ஆனா இந்த ஆதாரங்கள்ல செல்வத்தோடு சேர்த்து தர்ம சிந்தனையும் வளரும்னு குறிப்பிடப்பட்டுள்ளது. பணம் ஒரு பொறுப்புணர்வுடனேயே இவங்களுக்கு கிடைக்குது இல்லையா? ஜோதிட சாஸ்திரம் இந்த உலக ஒரு லாட்டரி சீட்டா பார்க்கறது கிடையாது. அது ஒரு பேங்க் அக்கவுண்ட் மாதிரி. பேங்க் அக்கவுண்ட் மாதிரியா? ஆமா, ஒருவர் இந்த பிறவியில இவ்ளோ பெரிய யோகத்தோடு பிறக்கிறார்னா அவர் முற்பிறவிகள்ல எத்தனையோ தர்மங்களை செய்திருக்காரு, எத்தனையோ கஷ்டங்களை தாங்கி நற்செயல்களை செய்திருக்காருன்னு அர்த்தம். முற்பிறவியோட சேமிப்பு தான் இந்த பிறவியோட முதலீடு. அதை வச்சுக்கிட்டு அவர் இந்த பிறவியில இன்னும் அதிகமான தர்மங்களை செய்து ஒரு தேவன் அப்படிங்கிற நிலைக்கு உயர்கிறார். அப்படியானால் இப்படிப்பட்ட தருண சிந்தனையும் முழுமையான வாழ்வும் இயல்பாகவே ஒரு மனிதனை ஆன்மீகத்தோட உச்சிக்கு கொண்டு செல்லும். அங்குதான் இந்த ஜோதிட ஆதாரங்களோட மிக ஆழமான ரகசியம் ஒழிந்திருக்கு. இந்த யோகத்துக்கும் விஷ்ணு வழிபாட்டுக்கும் உள்ள தொடர்ப பாரம்பரிய நூல்கள் மிக விரிவாக பேசுது. விஷ்ணு ஏன் இங்க முக்கியத்துவம் பெறுறாரு? பிரபஞ்சத்தோட இயக்கத்துல பிரம்மா படைப்பவர், சிவன் அழிப்பவர், விஷ்ணு காப்பவர். விஷ்ணு பகவான் வாழ்வை நிர்வகிப்பவர். ஜோதிட மொழியில அவருக்கு ஸ்திதிகாரகன் அப்படின்னு பெயர். ஸ்திதி அப்படின்னா நிலைப்பு தன்மை, அதாவது ஸ்டெபிலிட்டி. புரியுது. புஷ்கல யோகம் ஒருவருக்கு கொடுத்துவிட்ட அந்த அளவற்ற செல்வமும் புகழும் எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த தர்ம சிந்தனையும் நிலைத்து நிற்கணும்னா அதுக்கு விஷ்ணுவோட அருள் அவசியம். அதிகாரம் வந்த பிறகு புத்தி மாறிவிடக்கூடாது இல்லையா? அந்த மனநிலையை தக்க வைப்பது ஸ்திதிகாரகனான விஷ்ணுவோட வேலை. ஜாதகத்துல வேறு ஏதேனும் அசுப கிரகங்கள் இருந்து அவை இந்த யோகத்தை தடுக்க நினைத்தாலும் இந்த புஷ்ப கைங்கரியம் ஒரு தடையறனாக மாறி அந்த அசுப கிரகங்களின் வீரியத்தை குறைத்திடும். உங்களுக்கான இந்த ஆழமான அலசல்ல புஷ்கல யோகம் என்ற ஒரு சக்தி வாய்ந்த ஜோதிட அமைப்பு எப்படி லக்னாதிபதி மற்றும் ராசி அதிபதியின் மூலம் மனதையும் உடலையும் ஒருங்கிணைக்குது, அது எப்படி அளவற்ற செல்வத்தையும் புகழையும் அறச்சிந்தனையையும் கொடுக்குது அப்படிங்கறதையும் விரிவா பார்த்தோம். உங்களுக்கு ஜோதிடத்துல நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ, உடலோட செயல்பாட்டையும் மனதோட உறுதியையும் ஒரே நேர்கோட்டுல குவியச் செய்தா வாழ்வுல முழுமையையும் வெற்றியையும் அடையலாம் அப்படிங்கிற தத்துவம் அனைவருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு வாழ்க்கை நெறிமுறை. மீண்டும் ஒரு ஆழமான அலசலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. இது போல பல நல்ல தகவல்களுக்கு நம்ம டிவைன் வேதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை பத்தின கமெண்ட்டை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நல்லதை பகிர்வோம், நல்லதே நடக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் தொடர்பான அரிய தகவல்களுக்கு எங்கள் டிவைன் வேதா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.